Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் இதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ இதில் வந்து நியர்லி ஒரு 15 டிஸ்ட்ரிக்ட் வந்து கலெக்ட் பண்ணி எடுத்திருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் 3 லெசன்ஸ் கவர் ஆகும், ஜியாகிரஃபி 3 லெசன்ஸ், அண்ட் தென் சிவிக்ஸ் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் லெசன், அண்ட் தென் எக்கனாமிக்ஸ் ஃபர்ஸ்ட் லெசன் அண்ட் செகண்ட் லெசன். ஸோ இதில் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா நியர்லி 90 அபோவ் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணலாம். ஆனால் நான் சொல்கிறத நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், 1 மார்க் நீங்கள் தரோவாக இருக்கணும். அண்ட் தென் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ், ஓகேவா, 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக இருங்க. அடுத்தது ஜியாகிரஃபியில் வரக்கூடிய டிஸ்டிங்விஷ் பிட்வீன் வருது இல்லையா, அதை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. 3 லெசன்ஸில் இருக்க டிஸ்டிங்விஷ். நெக்ஸ்ட்டு கிவ் ரீசன்ஸ். ஸோ கிவ் ரீசன்ஸ் இருக்கு இல்லையா ஜியாகிரஃபி, அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேப் ஒர்க். இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்தாலே நீங்கள் 90 அபவ் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணலாம். இதில் நீங்கள் ஒரு மிஸ்டேக் கூட வரக்கூடாது. 1 மார்க்ஸ் நீங்கள் ஃபுல்லாக தரோவாயிடணும். டிஸ்டிங்விஷ் ஃபுல்லாக எந்த கொஸ்டின் கேட்டாலும், ஏன்னா 3 லெசன்ஸ் தான் இருக்குது, டிஸ்டிங்விஷ் என்ன இருக்கோ அது தரோவாயிடுங்க. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து எல்லாமே தரோவாக படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு போக போக ஈஸியாகிடும். கிவ் ரீசன்ஸ் அதை தரோவாக பார்த்துக்கோங்க. தென் மேப் ஒர்க் அதுவும் நான் கொடுக்குறேன். அடுத்து டைம் லைன் ஒன்று இருக்குது இல்லையா, அதையும் பார்த்துக்கோங்க. சில டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் அவுட்பிரேக் ஆஃப் வேர்ல்ட் வார் 1 அண்ட் இட்ஸ் ஆஃப்டர்மெத். இதில் இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அந்த மேட்ச் த ஃபாலோயிங் வந்து 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. சரிங்களா, இதுவும் 5 fill in the blanks சேர்த்து 5 மார்க்ஸ். பேஜ் நம்பர் 15ல் ஆன்சர் ப்ரீஃப்லி. இந்த டிக் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் 2023ல் கேட்டிருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நியர்லி 15 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் வச்சு கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து கவர் ஆகக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்த்தாலே வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஹவு டு யூ அசஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சைனோ ஜாப்பனீஸ் வார், இது ஒன்ஸ் ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. நேம் த கண்ட்ரிஸ் இன் த ட்ரிபிள் என்டென்டி, இது வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. தென் ஃபோர்த் ஒன், வாட் டு யூ நோ ஆஃப் ட்ரென்ச் வார்ஃபேர், இதுவும் 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஃபிஃப்த் ஒன், வாட் வாஸ் த ரோல் ஆஃப் முஸ்தஃபா கெமல் பாஷா, ஸோ இது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபோர்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அண்ட் தென் ஃபிஃப்த் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங் இன் டீட்டெயில். இதில் ஃபர்ஸ்ட் ஒன், டிஸ்கஸ் த மெயின் காசஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார், இது ரிப்பீட்டடாக 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. நியர்லி 15 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் கலெக்ட் பண்ணி இதில் வந்து நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்து செகண்ட் ஒன், ஹைலைட் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் ரிலேட்டிங் டு ஜெர்மனி, இதுவும் 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடாக. தென் ஃபோர்த் ஒன், எஸ்டிமேட் த ஒர்க் டன் பை த லீக் ஆஃப் நேஷன்ஸ், ஃபோர்த் ஒன், இது வந்து ப்ரீவியஸ் இயரில் 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஸோ தேர்ட் ஒன் ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதில் டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு செகண்டு ஃபோர்த்து இது ரிப்பீட்டடாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இது 3ம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபுல் மார்க்ஸ் வாங்கணும் அப்படின்னா இதுவும் போதுமானது. பட் இருந்தாலும் சில கொஸ்டின் பேப்பரில் மேபி இதை கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபுல் மார்க்ஸ் வாங்கணுன்றவங்க நீங்கள் ஃபுல்லாகவே படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டைம் லைன் ஒரு கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. எனி 5 இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் 19 அதாவது 1910 to 1940 வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டைம்லைன் ஈவெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. மார்க் த ஃபாலோயிங் கண்ட்ரீஸ் ஆன் த வேர்ல்டு மேப் இருக்கு இல்லையா, ஜப்பான், USA, இந்தியா, இதெல்லாம் கூட கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் மேப் ஒர்க்கில் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரியில் செகண்ட் யூனிட் 2 த வேர்ல்ட் பிட்வீன் 2 வேர்ல்டு வார்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஃபுல் மார்க் வாங்கணும் இல்லை அபவ் 90 வாங்கணும்னா 1 மார்க்ஸ் தரோவாக கண்டிப்பாக படித்தே ஆகணும். பேஜ் நம்பர் 26ல் ஆன்சர் ப்ரீஃப்லியில் பார்த்தீங்கன்னா வாட் டு யூ நோ த ஒயிட் டெரர் இன் இண்டோ சைனா, இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. டிஸ்கஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வாட்டெவர் எக்கனாமிக் சம்மிட், இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபிஃப்த் ஒன், ஹவு டிட் கிரேட் டிப்ரெஷன் இம்பேக்ட் ஆன் த இந்தியன் அக்ரிகல்ச்சர், இது 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. டிஃபைன் டாலர் இம்பெரியலிசம் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் 26ல் ஆன்சர் இன் டீட்டெயில் இருக்கு இல்லையா. ட்ரேஸ் த சர்க்கம்ஸ்டன்சஸ் தட் லெட் டு த ரைஸ் ஆஃப் ஹிட்லர் இன் ஜெர்மனி இருக்கு இல்லையா, இது கம்பல்சரி ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, 5 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அடுத்து டிஸ்கிரைப் த ரைஸ் அண்ட் க்ரோத் ஆஃப் நேஷனலிஸ்ட் பாலிடிக்ஸ் இன் சவுத் ஆஃப்ரிக்கா, ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், ஒரு சில கொஸ்டின் பேப்பர் கேட்கலாம், அதாவது இந்த செகண்ட் கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. யூனிட் 3 வேர்ல்ட் வார் செகண்ட்.
ஸோ இந்த லெசன்லையும் ஆஸ் யூஷுவல் நீங்கள் 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. ஆன்சர் த கொஸ்டின் ப்ரீஃப்லி பேஜ் நம்பர் 38ல் who were the 3 prominent dictators of the post World War First? ஓகே, World War I அது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட், ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. அடுத்து தேர்ட் ஒன், டிஸ்கிரைப் த Pearl Harbor இன்சிடென்ட், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. வாட் டு யூ நோ ஆஃப் பெவரேஜ் ரிப்போர்ட், இது ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. நேம் த பிரிட்டன் வுட்ஸ் ட்வின்ஸ், இது 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் IMF, ஃபர்ஸ்ட் தேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபோர்த் இம்பார்ட்டன்ட், ஃபிஃப்த்து 2 அதாவது அடுத்த இம்பார்ட்டன்ட், நெக்ஸ்ட்டு 6th. ஆன்சர் இன் டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி இந்த 2 கொஸ்டினுமே நீங்கள் வந்து தரோவாக இருக்கணும். அதுலேயும் ஃபர்ஸ்ட்டு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், அனலைஸ் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் த World War II. அசஸ் த ஸ்ட்ரக்சர் அண்ட் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த UN, இது வந்து 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டைம் லைன் ஈவெண்ட்ஸ், 5 இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் பிட்வீன் 1930 and 1915 ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருந்தாங்க. அடுத்து இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் டைம்லைன் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் பிட்வீன் 1900லேருந்து 1930 வரைக்கும். சரிங்களா? அடுத்தது ஜியாகிரஃபி, இது இருக்கு இல்லையா, அதாவது நான் கொஸ்டின் சொல்லிட்டு நீங்கள் இந்த டைம்லைன் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இந்த டைம்லைன் ஈவெண்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட், இதை நீங்கள் பார்த்துக்கோங்க, இந்த 2 இதுமே. சரியா? வேர்ல்டு நேஷ்னல் மூமெண்ட், அதான் 1910லேருந்து 1940 வரைக்கும் கேட்டிருக்காங்களே. ஜியாகிரஃபி யூனிட் 1, இந்தியா லொக்கேஷன் ரிலீஃப் அண்ட் ட்ரைனேஜ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் 1 மார்க்ஸ். அண்ட் தென் இதில் பார்க்க வேண்டியது கிவ் ரீசன்ஸ், டிஸ்டிங்விஷ் எல்லாமே படிச்சுக்கோங்க. அதில் நான் இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கிறத நான் சொல்லியிருக்கேன். பட் நீங்கள் படிக்க வேண்டியது என்ன, இந்த ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் 1 மார்க் ஃபுல்லாக படிக்கணும். கிவ் ரீசன்ஸ் இந்த 4 படிச்சுக்கோங்க, டிஸ்டிங்விஷ் இந்த 3மே படிச்சுக்கோங்க. கிவ் ரீசன்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன், ஹிமாலயாஸ் ஆர் கால்ட் யங் ஃபோல்ட் மவுண்டெயின்ஸ், இது 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. நார்த் இந்தியன் ரிவர்ஸ் ஆர் பெரினியல், இதுவும் இம்பார்ட்டண்ட். டிஸ்டிங்விஷ் பிட்வீன் த ஃபாலோயிங்கில் ஹிமாலயன் ரிவர்ஸ் அண்ட் பெனின்சுலார் ரிவர்ஸ் கேட்டிருக்காங்க. வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. நீங்கள் படிக்க வேண்டியது இது 4மே படிச்சுக்கோங்க, இது 3மே படிச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் நான் சொல்கிறேன். அடுத்து ஆன்சர் இன் ப்ரீஃபில் நேம் த நெய்பரிங் கண்ட்ரீஸ் ஆஃப் இந்தியா, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்மா, ரிப்பீட்டடாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்திருக்கு. ஓகே, இது நியர்லி 7 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருந்தாங்க. கிவ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் IST, இது ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருந்தாங்க. ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் டெக்கன் பிளாட்யூ, இது 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ரைட் அ பிரீஃப் நோட் ஆன் த ஐலாண்ட் குரூப் ஆஃப் லக்ஷத்வீப். நெக்ஸ்ட்டு ஆன்சர் இன் பேராகிராஃபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் த டிவிஷன்ஸ் ஆஃப் நார்தர்ன் மவுண்டெயின்ஸ் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் டு இந்தியா இருக்கு இல்லையா, இது ப்ரீவியஸ் இயர் 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 143ல் செகண்ட் டீட்டெயில், கிவ் அன் அக்கவுண்ட் ஆன் த மேஜர் பெனின்சுலார் ரிவர்ஸ் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா, இது 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. கிவ் அ டீட்டெயில்டு அக்கவுண்ட் ஆன் த பேசின் ஆஃப் த கங்கா, இதுவும் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து இம்பார்ட்டன்ட் வந்து செகண்ட், நெக்ஸ்ட் தேர்ட் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. மேப் எக்ஸசைஸ் இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? மேப்பில் நமக்கு மார்க்ஸ் நல்லா வந்துடணும், ஃபுல் மார்க்ஸ் வந்துடணும். யூனிட் 2 கிளைமேட் அண்ட் நேச்சுரல் வெஜிடேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த லெசனில் பேஜ் நம்பர் 153ல் இருக்குது பாருங்கள். ஆன்சர் ப்ரீஃப்லி, லிஸ்ட் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் கிளைமேட் ஆஃப் இந்தியா, 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் மீன் பை நார்மல் லாப்ஸ் ரேட், இது 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. வாட் ஆர் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ், 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஃபிஃப்த் ஒன், நேம் த 4 டிஸ்டிங்க்ட் சீசன்ஸ் ஆஃப் இந்தியா, 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன், இதுவும் 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. நேம் த ஏரியாஸ் விச் ரிசீவ் ஹெவி ரெயின்ஃபால், ஒன்லி 1 டிஸ்ட்ரிக்ட். ரைட் எனி 5 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இன் இந்தியா. ஸோ ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபிஃப்த், சிக்ஸ்த் இந்த கொஸ்டின் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 7th and 9th வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அடுத்து டிஸ்டிங்விஷ் பிட்வீனில் பார்த்தீங்கன்னா வெதர் அண்ட் கிளைமேட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 5 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் தென் தேர்ட் ஒன் நார்த் ஈஸ்ட் மான்சூன் அண்ட் சவுத் வெஸ்ட் மான்சூன், இதை கேட்டிருக்காங்க. டிஸ்டிங்விஷ் பிட்வீன் நீங்கள் வந்து எல்லாமே படிக்கணும். கிவ் ரீசன்ஸில் அதே மாதிரி 3மே படிச்சுக்கோங்க. அதில் செகண்ட் ஒன், இந்தியா ஹேஸ் அ ட்ராபிக்கல் மான்சூன் கிளைமேட் கேட்டிருக்காங்க. மவுண்டெயின்ஸ் ஆர் கூலர் தேன் த பிளேன்ஸ் இருக்கு இல்லையா, அது கேட்டிருக்காங்க. டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன், ரைட் அபவுட் சவுத் வெஸ்ட் மான்சூன், ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும். டிஸ்கிரைப் த ஃபாரஸ்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது மார்க் த ஃபாலோயிங் ஆன் த அவுட்லைன் மேப் ஆஃப் இந்தியா, இந்த மேப்பில் சவுத் வெஸ்ட் மான்சூன் வின் கேட்டிருந்தாங்க. ஏரியாஸ் ஆஃப் ஹெவி ரெயின்ஃபால் கேட்டிருந்தாங்க. மவுண்டெயின் ஃபாரஸ்ட் கேட்டிருந்தாங்க. இது தவிர்த்து அகஸ்தியமலை பயோஸ்பியர் ரிசர்வ் கேட்டிருந்தாங்க. நீங்கள் மேப்பை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே ரெஃபர் பண்ணிக்கோங்க, நான் கேட்டது சொல்லியிருக்கேன். சரிங்களா? யூனிட் 3 இந்தியா அக்ரிகல்ச்சர்.
இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் 1 மார்க்ஸ், கிவ் ரீசன்ஸ், டிஸ்டிங்விஷ் இது எல்லாமே பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 168ல் டிஃபைன் சாயில் இம்பார்ட்டன்ட், நேம் த டைப்ஸ் ஆஃப் சாயில் ஃபவுண்ட் இன் இந்தியா இதுவும் ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. டிஃபைன் அக்ரிகல்ச்சர் இது இம்பார்ட்டன்ட். ஸ்டேட் த டைப்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் இன் இந்தியா 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. நேம் த சீசன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன் இந்தியா இதுவும் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. இந்த சர்க்கிள் பண்ணது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதெல்லாம் வந்து டிக் பண்ணது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் வேறு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்ன்ற மாதிரி. Mention the plantation crops of India important. What do you mean by livestock? So 1, 2, 4, 5, 6, 7, 8. அடுத்து give reasonsல agriculture is the backbone of India இது ரிப்பீட்டடாக 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. give reasons பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2மே படிச்சுக்கோங்க. அதே மாதிரி distinguish betweenும் 4மே படிச்சுக்கோங்க. அதில் first one rabi and kharif crop seasons இது important. அடுத்து marine fishing and inland fishing அது important. alluvial soils and black soils இது ரிப்பீட்டடாக 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அடுத்து பேஜ் நம்பர் 169ல் பார்த்தீங்கன்னா ஆன்சர் இன் அ பேராகிராஃப். First one, state any 5 types of soil in India and explain the characteristics and distribution of soil. இது previous year ஒரு districtல கேட்டிருக்காங்க. Then, what is multipurpose projects and write about any 2 multipurpose projects of India. இது important question. First, second detail important question. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் அடுத்து மேப் எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்தமான் அண்ட் நிக்கோபர் ஐலண்ட்ஸ், சென்னை, கல்ஃப் ஆஃப் கட்ச், அடுத்து லக்ஷத்வீப் ஐலாண்ட், பமீர்நாட், பார்க் ஸ்ட்ரெயிட், சுந்தர்பன், ரிவர் மகாநதி, மவுண்டெயின் ஃபாரஸ்ட், ட்ராபிக் ஆஃப் கேன்சர், அடுத்து மவுண்ட் எவரெஸ்ட், ரிவர் கங்கா, காட்வின் ஆஸ்டின், K2 இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து மேப்பில் ப்ரீவியஸ் இயர் ஒரு கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு சிவிக்ஸ் பேஜ் நம்பர், அதாவது யூனிட் 1 சிவிக்ஸில் பேஜ் நம்பர் 239 யூனிட் 1 இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்கு இல்லையா, அதில் பேஜ் நம்பர் 247ல் 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. கிவ் ஷார்ட் ஆன்சரில் வாட் இஸ் எ கான்ஸ்டியூஷன் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் மீன் பை சிட்டிசன்ஷிப் இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தேர்ட் ஒன், லிஸ்ட் அவுட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேரண்டீட் பை இந்தியன் கான்ஸ்டியூஷன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வாட் இஸ் அ ரிட் இது இம்பார்ட்டன்ட். வாட் ஆர் த கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் இன் இந்தியா ப்ரீவியஸ் இயரில் 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. சிக்ஸ்த் ஒன், வாட் இஸ் நேஷ்னல் எமர்ஜென்சி ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபஸ்ட்டும் ஃபிஃப்த்தும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் 1, 2 and 4 இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக இம்பார்ட்டன்ட் 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் த சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா மஸ்ட் இந்த லெசனில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டீட்டெயில். செகண்ட், பாயிண்ட் அவுட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. தென் ஃபோர்த் ஒன், மென்ஷன் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. நெக்ஸ்ட்டு அடுத்த லெசன் யூனிட் 2 சென்ட்ரல் கவர்மெண்ட். பேஜ் நம்பர் 258ல் பார்த்தீங்கன்னா ஸோ 1 மார்க்ஸ் எல்லாமே தரவாக பார்த்துக்கோங்க. ஆன்சர் ப்ரீஃப் கொஸ்டின்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன், ஹவ் இஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எலெக்டட் இது 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. தேர்ட் ஒன், வாட் இஸ் த குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஃபோர்த் ஒன், ரைட் ஷார்ட் நோட் மணி பில் இது இம்பார்ட்டண்ட். இது 1, 3 and 4. டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன், டிஸ்கிரைப் த எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியல் பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து ரிப்பீட்டடாக 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. வாட் ஆர் த டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் மிஸ் பண்ணக்கூடாது. இந்த டீட்டெயில் கம்பல்சரி நீங்கள் படிக்கணுன்ற கூடிய கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்டு. செகண்ட் ஒன் வந்து எக்ஸ்பிளைன் எனி 3 ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கேட்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு எக்கனாமிக்ஸ் யூனிட் 1. எக்கனாமிக்ஸ் யூனிட் 1ல் வந்து பேஜ் நம்பர் 301ல் 1 மார்க்ஸ் இருக்குது நமக்கு. யூனிட் 1 பார்த்தீங்கன்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அண்ட் இட்ஸ் க்ரோத் அண்ட் இன்ட்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த லெசனில் பேஜ் நம்பர் 302ல் 1 மார்க் வரைக்கும் நீங்கள் படிச்சுடுங்க. கிவ் ஷார்ட் ஆன்சர், டிஃபைன் நேஷ்னல் இன்கம் இது ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வாட் இஸ் மீன் பை கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரைட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் பர் கேபிட்டா இன்கம் ரிப்பீட்டடாக 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஃபிஃப்த் ஒன், டிஃபைன் த வேல்யூ added approach with example important question previous yearல ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. Then 6th one, write the name of economic policies in India இது important.
டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் இந்த லெசனில் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபஸ்ட் ஒன் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் வேரியஸ் டேர்ம்ஸ் அசோசியேட்டட் வித் மெஷரிங் ஆஃப் நேஷ்னல் இன்கம். இது வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த டீட்டெயில் மிஸ் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக படித்தாகணும். செகண்ட் ஒன், வாட் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் கால்குலேட்டிங் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் இட்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. இது வந்து அடுத்த இம்பார்ட்டண்ட், அதாவது 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. இது வந்து 6 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க, இது வந்து 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. தென் தேர்ட் ஒன், ரைட் அபவுட் த காம்போசிஷன் ஆஃப் ஜிடிபி இன் இந்தியா வந்து ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ரைட் எனி 5 டிஃப்ரென்சஸ் பிட்வீன் த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், இதையும் ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் யூனிட் 2 குளோபலைசேஷன் அண்ட் ட்ரேட், பேஜ் நம்பர் 310. இதில் இருக்க 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக படிச்சுக்கோங்க. வாட் இஸ் குளோபலைசேஷன்? ஷார்ட் ஆன்சரில் ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், ப்ரீவியஸ் இயர் ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ரைட் த டைப்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன், இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தேர்ட் ஒன், ரைட் ஷார்ட் நோட் ஆன் மல்டிநேஷ்னல் கார்பரேஷன், இது ப்ரீவியஸ் இயரில் ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஃபிஃப்த் ஒன், வாட் இஸ் ஃபேர் ட்ரேட், இதுவும் ப்ரீவியஸ் இயரில் ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. எயித் ஒன், ரைட் எனி 2 பாசிட்டிவ் இம்பேக்ட் ஆஃப் குளோபலைசேஷன், 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ப்ரீஃப் ஆன்சராக பொறுத்த வரைக்கும் ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்என்சி இருக்கு இல்லையா, இது ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. இந்த லெசனில் இம்பார்ட்டன்ட் மிஸ் பண்ணக்கூடாத டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ரைட் த சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன், இது 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ் தரோவாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்டிங்விஷ் பிட்வீன், தென் கிவ் ரீசன்ஸ், அடுத்தது மேப் ஒர்க், அடுத்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி பிளான் பண்ணி படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி படிச்சிங்கனாலே நான் சொல்கிற மாதிரி எல்லாமே மிஸ் பண்ணாமல் படிச்சுட்டு வந்தீங்கன்னா அபவ் 90 கம்பல்சரி நீங்கள் வாங்கலாம். நீங்கள் வேணால் ஃபஸ்ட்டு மிட்டம் அட்டென்ட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ் படிச்சுட்டு எனக்கு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இப்போலேருந்தே நீங்கள் 10th வந்து ஃபோக்கஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த ஒரு லெசனாக நீங்கள் படிச்சுட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஃபைனலாக ஈஸியாக இருக்கும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.